ஹாய் எவ்ரி ஒன், நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதுதான் வந்து நேற்று வந்து நான் போட்டு வச்சிருந்த ட்ரெண்ட் இன்னையோட ட்ரேடுக்கு வந்து ஸோ அதுபடி மார்க்கெட் வந்து எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். நேற்று வந்து ஃப்ரைடே மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ண இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். எந்த இடத்துல ஸ்விங் ஹை ஸ்விங் லோ வச்சு இதாக இருக்கும். இந்த இடத்துல மல்டிபிள் ரிஜெக்ஷன் வந்திருக்கு. 1 2 3வது. மூணாவது இடத்துல இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் வந்திருக்கு. அதனால் நான் இந்த இடம் முக்கியமான இடமா இருக்கும்ன்ட்டு வந்து நினச்சி நான் வந்து அந்த மார்க் பண்ணி வச்சுருந்தேன். இதுக்கு மேலே இப்படி ஓப்பனாக இப்படி போச்சுன்னா வந்து நம்ம வந்து கால் ஆப்ஷனும், இதுக்கு கீழே இப்படி போச்சுன்னா வந்து நம்ம புட் ஆப்ஷன் போகணுங்கிற மாதிரி வந்து நான் வந்து நினச்சி வச்சுருந்தேன். இப்படி தான் இப்படி போயிட்டு இதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா வந்து மேலே போகும்ன்ட்டு நினச்சிருந்தேன். அது வந்து லாங் போகிறதுக்கு, அதுக்கப்புறம் ஷார்ட் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா சப்போஸ் கேப் டவுனோ இல்லாட்டி இங்கேருந்து இப்படி வந்துட்டு இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிட்டு கீழே போய் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு கீழே போகும் அப்படின்ட்டு வந்து நான் வந்து நினச்சி வச்சுருந்தேன். அந்த ரெண்டு கேஸுமே பார்த்திங்கன்னா நடக்காமே போயிடுச்சு. மார்க்கெட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதோட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனால் வந்து நம்ம போகலான்ட்டு வந்து நான் வந்து நினச்சிருந்தேன். அந்த இடத்துல ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு. அப்போனா அது வந்து ரொம்ப முக்கியமான லெவல் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மல்டிபிள் டைம்ஸ் பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேமராவில் H3 வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. இங்கே பார்த்தீங்களா? இதனால தான் நான் கேமராவில் வந்து நான் ஃபாலோ பண்ணுறது. ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியமான லெவல். அதை தாண்டி போகும்போது வந்து ரொம்ப குருஷியலாக இருக்கும். அதனால் அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணக்கூடாதுன்ட்டு வந்து நான் வந்து நினச்சி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நடந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறையா செல்லிங் வந்திருக்கு. அதனால் அந்த இடத்த வந்து நம்ம இக்னோர் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் வந்து இந்த மாதிரி வந்து நான் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நான் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நான் தூக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இது பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. நிஃப்டியில் வந்து நீங்கள் கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். நிஃப்டியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்படி இருந்தது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிஃப்டியில் ஃப்ரைடே வந்து 2 சப்போர்ட் எடுத்திருக்கு. அதனால் அதை வச்சுட்டு அதைத்தான் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா வந்து நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து ஆர்டர் ஃப்ளோவில் வந்து நம்ம பார்க்குறோம் வைங்களேன். நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் தான் வந்து வந்த மாதிரி தெரியும். இப்போ இந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். செல்லர்ஸ் தான் வந்த மாதிரி வந்து தெரியும். அதுக்கப்புறம் நிஃப்டியில் 9 நாளுக்கு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் தான் வந்திருக்காங்க. இப்போ நம்ம இம்பேலன்ஸ் சார்ட்டை வந்து ஆன் பண்ணுறோன்னு வைங்களேன். இம்பேலன்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா 48K இருக்குது. 48K செல்லர்ஸ் இருக்காங்க, 24K செல்லர்ஸ், அப்புறம் 21K. இந்த ஜோன்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான லெவல்ஸ். இதை பிரேக் பண்ணனாலே இந்த கேண்டிலோட ஹை வந்து பிரேக் ஆனாலே வந்து நம்ம வந்து கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம் பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்ட்டு. இப்போ நான் நார்மல் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டில் வந்து வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் பாருங்கள் ஒரு கன்சால்டேஷன் வந்து போயிருந்துருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க 9 பட் ஆனால் பேங்க் நிஃப்டியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே வந்து இருந்திருக்காது. பேங்க் நிஃப்டியில் 9 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பையர்ஸ் இந்த மாதிரி தான் வந்து ஒரு நல்ல இதுவே வந்து இல்லை, நல்ல கன்சால்டேஷன் மூலியம். ஆனால் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிஃப்டியில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் 9 பார்த்தீங்கன்னா பையர்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. 9 வந்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இது பண்ணியிருந்துருக்கணும். வந்து நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அப்போ தான் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருந்திருக்கு. அந்த ஒரு விஷயம் நான் கவனிக்கலை வந்து காலையில். காலையில் நான் ஜஸ்ட்டு இந்த இதையும் பேரலாக இந்த 2 மட்டுமே வந்து நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். 9 பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது, 9 நிஃப்டி எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் இந்த விஷயத்த வந்து நான் கவனிக்கவே இல்லை. நான் இந்த 9 இந்த விஷயத்த வந்து நான் கவனிக்கவே இல்லை. அதுதான் நான் இன்றைக்கி பண்ண தப்பு.
ஸோ அதனாலேயே நான் இன்றைக்கி வந்து ட்ரேடே வந்து நான் இன்றைக்கி வந்து எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ரீப்ளே பட்டனை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி தான் இங்கனக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இது பிரேக் அவுட் ஆனால் போகலான்ற மாதிரி நினச்சிருந்தேன். ஸோ 10 MKக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதே சார்ட் வந்து நிஃப்டியில் வந்து நான் பார்த்தேன். ஸோ இப்போ 10 MKக்கு பாருங்களேன். ஸோ இந்த ஒரு இது நான் அதுக்கடுத்து ரெண்டாவது ஒரு ட்ரேடு வந்து அதையும் நான் மிஸ் பண்ணேன். அப்போ நான் பேங்க் நிஃப்டி மட்டும் பார்த்துருந்தாலாவது நான் வந்து ஆக்சுவலாக ட்ரேடு எடுத்துருந்துருப்பேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்களேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10 MKக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருந்திருக்கு. ஸோ 10 MKக்கு ஆர்டர் ஃப்ளோவில் வந்து நான் வந்து பார்த்தேன். 10 MKக்கு ஆர்டர் ஃப்ளோவில் வந்து நான் வந்து பேங்க் நிஃப்டி நல்லா தெளிவாக இருந்தது. பட் ஆனால் நிஃப்டியும் பார்த்தனால ஸோ என்னால் வந்து ட்ரேடு வந்து என்னால் எடுக்க முடியலை ஆக்சுவலாக. ஸோ இப்போ நான் இந்த லைனை மட்டும் நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து 10 MKக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து இம்பேலன்ஸ் வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ இம்பேலன்ஸ் ஆன் பண்ணோன்னா இந்த இடத்துலலாம் பாருங்களேன். இந்த 10-40 கேண்டில் கண்டினியூஸ் பையர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அது எவ்வளோ தூரம் சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்குன்ட்டு வந்து பாருங்கள். ஸோ இதை ப்ரீச் ஆனால் தான் வந்து செல்லர்ஸ் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அதில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அவன் போயிட்டான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தடவை வந்து அவன் சப்போர்ட் தான் எடுத்திருக்கான். இப்போ நார்மல் கேண்டில் ஸ்டிக்கில் பாருங்களேன். அப்போனா இந்த இடத்துல ஒரு தடவை போட்டிருக்காங்க வாங்கிட்டு, அதுக்கடுத்து வந்து மறுபடியும் ரீஅக்ளிமேட் இந்த இடத்துல வந்து நடந்துட்டு வந்து அவன் போயிருந்திருக்கு. பட் இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்களேன் 10 MKக்கு நிஃப்டியில் வந்து பாருங்களேன். அந்த இடத்துல எனக்கு வந்து நிஃப்டியில் வந்து தெளிவான கன்ஃபர்மேஷன் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன்னா அதை நான் போகாமல் விட்டுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன். ஸோ 10:45க்கு தான் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பிரேக் அவுட். இந்த இடத்துல நம்ம வந்து போயிருந்துருக்கணும். ஸோ இப்போ 10 MKக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து நான் வந்து பார்க்குறேன். இப்போ அதே இம்பேலன்ஸ் வந்து ஆன் பண்ணுறேன்னு வைங்களேன். ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இந்த இதெல்லாம் வந்து ஹை இம்பேலன்ஸ் இருக்குது. அதை பிரேக் பண்ணிவிட்டு அவன் பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டான். இப்போ நம்ம வந்து ரெஃபரன்ஸாக வந்து 10-40 கேண்டில் எடுத்தோம். ஸோ இங்கே 10-40க்கு வந்து எந்த இம்பேலன்ஸுமே இல்லை. ஸோ அதுக்கு முந்தின சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 39K வந்திருக்காங்க. அதையும் ப்ரீச் பண்ணி கீழே போயிட்டான். அடுத்து வந்து 11K இங்கனக்குள்ளே இருக்குது. அதையும் ப்ரீச் பண்ணி கீழே போயிட்டான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 5K இந்த ரெண்டு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 7Kன்னு வைங்களேன். ஸோ இந்த இதை ப்ரீச் பண்ணி கீழே போகணுன்னு எனக்கு கொஞ்சம் வந்து பயமாயிருச்சு. ஸோ வந்து ஏன்னா நிஃப்டியோட மூவ்மெண்ட்டு நான் பார்க்கணும் இல்லையா. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கீழே போயிருந்திருக்கான். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட் இல்லாமல் தான் இருந்திருக்கு. அந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கன்சால்டேஷன் வந்து போயிருந்திருக்கு இந்த இடத்துல. இப்படி ட்ரெண்ட் லைன் போட்டு இந்த மாதிரி வந்து கீழே வரும்போது நமக்கு வந்து எப்படி இருக்குன்ட்டு வந்து நீங்கள் யோசித்து பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருச்சு, அதனால் வந்து நமக்கு வந்து தெரியுது. ஆனால் இந்த இடத்துலலாம் மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கும்போது இப்படி இருக்குன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து எப்படி தெரியும்? கண்டிப்பாக ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிருமோ அப்படின்ட்டு தான் வந்து தோணும். ஸோ அதனால் நிஃப்டியில் அந்த இடத்துல வந்து வரல. அதனால் நான் வந்து இன்றைக்கி போகலை. பட் ஆனால் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த இடத்துல நல்லா தெளிவாக தெரிஞ்சது. இந்த இடத்துல ஒரு ட்ரேடு மிஸ் பண்ண அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு 11:30க்கு வந்து எனக்கு மீட்டிங் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்கவே இல்லை. அதோட சரி அவ்வளோதான். ஆனால் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நேரோ சிபிஆர். ஸோ நல்லா தெரிஞ்சு இந்த மாதிரி ட்ரேடெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு கடைசியில் சைடிஸ் மார்க்கெட்டில் உட்காந்து முட்டி மோதிக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல. ஸோ 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 நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டையும் கம்பேரிட்டிவாக வந்து இது பண்ணணும். பட் ஆனால் வந்து நிஃப்டியில் கன்ஃபர்மேஷன் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி நிஃப்டியில் கன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு 9:30க்கே என்னமோ பார்த்தீங்கன்னா வந்து வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9:30க்கே வந்து வந்திருக்கு. ஏன்னா அவன் நிஃப்டி வந்து புல்லிஷில் போகிறாங்கிற கன்ஃபர்மேஷன் இங்கே வந்திருக்கு. இதை கவனிக்க தவறிட்டேன் நான். அது நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. நான் அந்த பேங்க் நிஃப்டி இல்லை வந்து இதில் வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதுலே பார்த்துக்கிட்டே வந்து இருந்துட்டு
ஏன்னா இங்கெல்லாம் பாருங்கள், இந்த கன்சால்டேஷன் ஃபேஸை உடைச்சதே பார்த்தீங்கன்னா 9 தான். அப்போ பேங்க் நிஃப்டி கூட கன்சால்டேஷன் ஃபேஸ் வந்து உடைக்கல. அதுக்கப்புறம் தான் வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அந்த கன்சால்டேஷன் ஃபேஸை பார்த்தீங்கன்னா 10-10க்கு தான் வந்து 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 உடைக்கவே செஞ்சுருக்கான். ஸோ 9:50க்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த கன்சால்டேஷன் ஃபேஸை உடச்சிட்டு அதை தான் அவன் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட்டே பண்ணியிருக்கான். இந்த இடத்துலலாம் பாருங்களேன், உடச்சிட்டு அதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அவன் பார்த்தீங்கன்னா மேலே போயிருந்திருக்கான். ஸோ இதிலேருந்து நான் வந்து கற்றுக்கிறது என்னென்னா, நிஃப்டி பேங்க் நிஃப்டி கம்பேரிட்டிவாக தான் பார்க்கணும். அதே நேரத்தில் எந்த இடத்துல வந்து அதாவது நிஃப்டியில் பையிங் வருதா பேங்க் நிஃப்டியில் பையிங் வருதான்ட்டு வந்து கம்பேரிட்டிவாக அந்த வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி இப்போ வந்து நிஃப்டியில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9 இந்த செல்லிங் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பையர்ஸ் வந்து தக்க வைக்கிறாங்களா செல்லர்ஸ் தக்க வைக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல 9:45 நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா புல்லிஸில் போகுது. ஸோ அதை வச்சுட்டு நான் பேங்க் நிஃப்டியில் போயிருந்தாலே இன்றைக்கி வந்து நான் வந்து அட்லீஸ்ட்டு 9:45 to 11 வரைக்குமே வச்சுருந்தாலுமே நல்ல இது எடுத்துருக்கலாம். ஸோ 9:45க்கு வந்து நிஃப்டி பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் நிஃப்டியில் வந்து நான் எடுத்திருந்தாலுமே நான் வந்து நல்லா ப்ராஃபிட்டில் வந்து இருந்திருப்பேன். 9:45 to 11 வரைக்கும் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னாலுமே வந்து நல்ல ப்ராஃபிட்டில் இருந்திருப்பேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து கவனிக்க தவறிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே வரும்போது எனக்கு வந்து மீட்டிங் டைம் ஆயிடுச்சு. அதனால் ஏன்னா அதுக்கடுத்து வந்து நிஃப்டி வந்து கொஞ்சம் வந்து ஃபாலோ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் நான் என்னால் இது பண்ண முடியலை. அதுக்கப்புறம் நான் அதை வந்து அப்படியே விட்டுட்டேன். ஆனால் 9:45க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கு, அந்த இதை மிஸ் பண்ணிட்டேன். அந்த இதை வந்து ஆர்டர் ஃப்ளோவில் வந்து நான் சரியாக பார்க்கல, அது என்னோடய தப்பு தான். அது ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து 10:45க்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ வந்து நிஃப்டி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து நான் அதையும் வந்து நான் ஏன்னா இங்கே பாருங்களேன், இந்த இதில் வந்து ஒரு கன்சல்டேஷன் போனதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஃபாலோ ஆகிருக்கு. அதனால தான் அதுக்கப்புறம் நிஃப்டி வந்து ஃபார்முக்கு வர்றப்ப வந்து இது மேலே போயிடுச்சு. அந்நேரம் நான் வந்து பிஸி ஆகிட்டேன், அதனால் நான் அதை பார்க்கவே இல்லை. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த கூத்து. ஸோ இந்த மாதிரி தப்பெல்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணாமல் வந்து நல்லா ட்ரேட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ மக்களே.